MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிபிஐ கைதுக்கு எதிராக கெஜ்ரிவால் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்த பின் சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிகாகோ விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் முதலமைச்சரை வழியனுப்பி வைத்தனர். 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒசூரில் மேம்படுத்தப்பட்ட மின்னணு உற்பத்தி நிறுவனம் அமைக்க RGBSI நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தின் போது 18 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் 7,616 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மணலி துணை மின் நிலையத்திற்கு மின்னூட்டம் வழங்கும் அலமாதி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாகவே மின்தடை ஏற்பட்டதாக தமிழக அரசு விளக்கம். போர்க்கால அடிப்படையில் மின்வாரிய ஊழியர்கள் மின் பாதையை சரி செய்து சில மணி நேரங்களில் மின் விநியோகம் சீரடைந்ததாகவும் அறிவிப்பு. பொள்ளாச்சியில் 364 கோடி ரூபாய் முதலீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் தயாரிப்பு ஆலை அமைக்கிறது ஹரியானாவைச் சேர்ந்த VVDN டெக்னாலஜிஸ் நிறுவனம். சிப்காட் வளாகத்தில் 87 ஏக்கரில் அமையவுள்ள ஆலையில் கேமரா, லேப்டாப், GPS டிராக்கர், EV சார்ஜர் உள்ளிட்டவற்றிற்கு மின்னணு உதிரி பாகங்கள் தயாரிக்க முடிவு. தமிழகம் முழுவதும் 2763 மையங்களில் குரூப் 2 முதல் நிலை தேர்வு நாளை நடைபெறுகிறது. வணிக வரி அலுவலர், சார் பதிவாளர் உள்ளிட்ட 2327 பணியிடங்களுக்கு சுமார் 8 லட்சம் பேர் போட்டி. பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்வதற்காக இன்று காலை தொடங்கிய ரயில் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களின் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 54,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 120 ரூபாய் உயர்ந்து 6,825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் சம்பல் ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டி பாயும் தண்ணீர். நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சம்பல் ஆற்றங்கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பெண்கள் தங்கும் விடுதியில் பிரிட்ஜ் வெடித்து 2 பெண்கள் உயிரிழந்த வழக்கில் விடுதியின் உரிமையாளர் கைது. உரிய அனுமதியின்றி செயல்படும் விடுதிகளை கண்டறிந்து 1 வாரத்திற்குள் சீல் வைக்க நடவடிக்கை என ஆட்சியர் சங்கீதா பேட்டி. மதுரை கட்ராபாளையத்தில் தீ விபத்திற்குள்ளான பெண்கள் விடுதி அமைந்துள்ள கட்டடத்துக்கு சீல் வைத்த மாநகராட்சி அதிகாரிகள். தீ விபத்து காரணமாக கட்டடத்தின் சுவர்களில் விரிசல் விழுந்துள்ளதால் பாதுகாப்பு கருதி சீல் வைக்கப்பட்டதாக விளக்கம். சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. 7 அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் உணவகங்கள் உட்பட 200 கோட்டங்களில் உள்ள 388 உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை. 3 நாள் தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கடும் உயர்வு. குறைந்தபட்சம் 2,000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 4,500 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம். வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த நாட்களை ஒட்டி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இன்றும் நாளையும் கிளாம்பாக்கத்தில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு 955 பேருந்துகளை இயக்க ஏற்பாடு. ஹரியானா மாநில தேர்தலில் சுயேட்சையாக களம் இறங்குகிறார் தொழிலதிபர் OP ஜிண்டால் மனைவி சாவித்ரி ஜிண்டால். 74 வயதான சாவித்திரிக்கு 2,910 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளதாக தகவல். ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதியான மும்பை தாராவியின் மறுசீரமைப்பு திட்டம் பூமி பூஜையுடன் தொடக்கம்.
7 ஆண்டுகளுக்குள் பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல். 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளுக்கு ட்ரம்ஸ் வாசித்து வரவேற்பு. நகர மைய அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் கொடிகளை காட்சிப்படுத்தினார் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர். சென்னையில் நடைபெற்று வரும் தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டிகள் இன்றுடன் நிறைவு. 12 தங்கம், 13 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதலிடம். MP Developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806.